அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்பரான் ரிஷபானந்தர். நண்பர்களே, 23/7/2025 24ஆம் தேதி அமாவாசை. மறந்துடாதீங்க, 23ஆம் தேதியே எல்லா ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்து விடுங்கள். அமாவாசை அன்னைக்கு வீட்டில் படையல் போட்டு சாமி கும்பிட்டு ஒரு வேட்டி ஒரு துண்டை எடுத்து வச்சு பிறருக்கு எல்லாம் தானமாக கொடுங்க. தூய்மை காவலர்களுக்கு, தூய்மை பணியாளர்களுக்கு நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யுங்கள். அவர்களுக்கு கொடுப்பது, ஆதரவற்றவர்களுக்கு கொடுப்பது, இந்த ஆசிரமங்களுக்கு கொடுப்பது, இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன நல்லது செய்தாலும் உங்கள் முன்னோர்கள் உங்களை வாழ்த்துவார்கள். 23ஆம் தேதியே தயாராகி கொள்ளுங்கள். 24ஆம் தேதி அமாவாசை. அருமையான விசு வாவசு வருடம் ஆடி மாதம் 7ஆம் நாள் புதன்கிழமை. அருமையான புதன்கிழமை. புதன்கிழமையில் பெருமாளுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுத்து பெருமாளை வழிபடுங்க. பெருமாளுக்கு துளசி மாலை, செந்தாமரை மாலை கட்டி போடுங்கள். வாழ்க்கை வளமாக இருக்கட்டும். வாங்க, திதி யோகம் கரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். அதிகாலை 3:57 வரைக்கும் திரையோதசி, அதன் பின்பு சதுர்த்தசி, மாலை 6:51 வரைக்கும் திருவாதிரை, அதன் பின்பு புனர்பூசம். பிற்பகல் 1:32 வரைக்கும் வியாக்காதம் இருக்கிறது. வியாக்காதம் நாமயோகத்திற்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூராடம், யோகி சுக்கிரன், அவயோக நட்சத்திரம் புனர்பூசம், அவயோகி குரு, அதன் பின்பு ஹர்சனம் நாமயோகம். யோகாதிபதி நட்சத்திரம் உத்திராடம், யோகி சூரியன், அவயோக நட்சத்திரம் பூசம், அவயோகி சனி பகவான். அதிகாலை 3:57 வரைக்கும் மணிசை சூரியன், அதன் பின்பு மாலை 3:31 வரைக்கும் பத்திரை கேது, அதன் பின்பு சகனி கரணம் சனி பகவான். பால கங்காதர திலகர் பிறந்த தினம். இந்திய சுதந்திர போராட்ட வீரர் சந்திரசேகரர் ஆசாத் அவருடைய பிறந்த தினம். இந்திய விடுதலை போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவா அவருடைய நினைவு தினம். இந்த மாதிரி அன்பர்கள் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இவர்களுடைய வியர்வையில்தான், ரத்தத்தில்தான் நாம் இன்று சுதந்திரத்தோடு வாழ்கிறோம். வாங்க, கிரக பாதசாரங்களை பார்க்கலாம். ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் புதன், குரு, சந்திரன். புதன் தன்னோட சொந்த வீட்டிலேயே இருக்கார். சந்திரன் அங்கே சேர்ந்திருக்கிறார். சூரியன் கடகத்தில், செவ்வாய் கேது சிம்மத்தில், ராகு கும்பத்தில், சனி பகவான் மீனத்தில். வாங்க, 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் 2 ஜாமமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் காலையில் 3ஆம் ஜாமத்தில் பார்த்துக்கலாம். நீங்கள் ரெகுலராக செய்கிற வேலையை மட்டும் இதில் செய்யுங்க. 3ஆம் ஜாமம் உங்களுக்கு 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 4ஆம் ஜாமம் நடை, 50% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் ஊன், 75% காரிய வெற்றி. மாலை நேரம் சிறப்பாக இருக்கிறது. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை தற்போது அரசு வேலை செய்கிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும். முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில், 25% மட்டுமே காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% மட்டுமே காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. பொன்னான காலை வேலை, அரசு வேலையில் துவங்குகிறது. இந்த நாள் சிறப்பாக துவங்குங்கள். 2ஆம் ஜாமம் நடை, 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் ஊன், 75% வெற்றி. மதிய நேரம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம் துயில், 25% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் இரண்டுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது. இந்த நேரத்தில் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள். முக்கியமான வேலைகளை துவங்குங்கள், மிக சிறப்பாக இருக்கும். 8ஆம் சாமம் உங்கள் பறவை ஊன் வேலையில் இருக்கிறது. 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில், 25% காரிய வெற்றி. 10ஆம் சாமம் உங்கள் பறவை நடை, 50% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் 50% வெற்றியை கொடுக்கும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் ஊன், 75% காரிய வெற்றி. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலைகள் இருந்தால் மதிய நேரத்தில் பார்த்து கொள்ளலாம். 4ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை 100% காரிய வெற்றி. அரசு வேலையில் இருக்குது. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 5ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை, 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றியை பெறும். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊனில் இருக்கிறது. உங்களுக்கு 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை.
முக்கியமான டிரைவிங் அல்லது வேறு ஏதாவது முக்கியமாக துவங்க வேண்டிய விஷயங்கள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறோம் அப்படின்னு வேண்டாம். ஏன்னா பறவை துயிலில் இருக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. இரண்டாம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துவிடும். முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் துவங்குங்கள். மூன்றாம் ஜாமம் நடை 50% வெற்றி. நான்காம் ஜாமம் ஊன் உங்களுக்கு 75% வெற்றி. ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, 25% காரிய வெற்றி. ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது, 50% காரிய வெற்றி. எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு, மிக முக்கியமான வேலை இருந்தால் இதில் செய்யலாம். ரொம்ப அருமையான வேலை அரசு வேலையில் இருக்கிறது. உங்களுக்கு 10ஆம் ஜாமமும் 9ஆம் ஜாமமே சிறப்பாகவே இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக வெற்றியை கொடுக்கும். முக்கியமான வேலைகள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குங்கள், நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். தேய்பிறை புதன்கிழமை படுபட்சி, அதனால் முக்கியமான வேலை இருந்தால் வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம். அன்றாட வேலைகளை இன்று செய்யுங்கள். புதன்கிழமை அன்றாட வேலைகளை செய்யுங்கள். முக்கியமான நபர்களை சந்திப்பது, முக்கியமான ஏதாவது ஒரு முடிவெடுப்பது, முக்கியமான பிரச்சனைகளை பேசுவது எதுவாக இருந்தாலும் வியாழக்கிழமை பார்த்து கொள்ளலாம். புதன்கிழமை நீங்கள் ரெகுலராக அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய்யுங்கள். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.